strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபிஎல் 2025 ஓட மேட்ச் 4 ஓட ப்ரிவியூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அட் விசாகப்பட்டினம். இது வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஹோம் கேம். லைக் லாஸ்ட் இயர் சில மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வைசாக்லயும் விளையாடுவாங்க, அப்புறம் டெல்லியிலயும் விளையாடுவாங்க. ஸோ ரெண்டு டீமுக்கு யார் இந்த கிரவுண்ட்ல அதிகமா அட்வான்டேஜ் இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டெல்லிக்கு. ஏன்னா இந்த கிரவுண்ட்ல அவங்க இதுக்கு முன்னாடி விளையாடிருக்காங்க, அனுபவம் இருக்கு. ஸோ தே ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் இன் விசாகப்பட்டினம். புரியுதா உங்களுக்கு? ஆன் பேப்பர் பார்க்கும்போதும் டெல்லி சீம்ஸ் டு பி a strong டீம் கம்பேர் டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியில பாத்துட்டீங்கன்னா ரெண்டு டீம் 5 முறை மோதிருக்காங்க. அதுல எல்எஸ்ஜி 3 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க, டெல்லி 2 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்ல வேணா எல்எஸ்ஜி வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இப்ப கரண்ட் ஸ்குவாட் நான் திருப்பி சொன்ன மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் சீம்ஸ் டு பி லுக்கிங் ஸ்ட்ராங். ஸோ விசாகப்பட்டினம் பிச் எப்படி இருக்க போகுது? ஸோ விசாகப்பட்டினம்ல ஜென்ரலாவே நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் நம்ம பார்த்திருக்கோம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் சி கோஸ்ட்ல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விண்ட் ஃபேக்டரும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் டியூவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ அவங்க போலிங் தான் எடுக்க போறாங்க. ஏன்னா கிரவுண்டோட டைமென்ஷன்ஸும் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கிரவுண்டு தான். ஸோ சேசிங் வில் பி a better ஆப்ஷன் தான் நானே ஃபீல் பண்றேன். ஸோ அதுதான் வந்து கேப்டன்ஸ் எடுக்க போறாங்க. ஸோ ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் அக்சர் பட்டேல் தான் கேப்டன் பண்ண போறாரு முதல் முறையா. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி கேப்டன் பண்ணது ரிஷப் பண்ட். அவர் வந்து ஆப்போசிஷன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு கேப்டனா இருக்க போறாரு. ஸோ இந்த ஒரு மேட்ச் அப்ஸ் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்க போகுது. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்து கேஎல் ராகுல் விளையாடினார்ல, அவர் எல்எஸ்ஜிக்கு கேப்டனா இருந்தார் லாஸ்ட் இயர். ஸோ ஒரு ஸ்வாப் ஆன மாதிரி தான் ரெண்டு பிளேயரும் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு டீம் தான் மோத போது. It's going to be really interesting match. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், லாஸ்ட் இயர்லாம் நம்ம மேபி ஒரு எல்எஸ்டி ஒரு டிசி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்க மாட்டோம். பட் இந்த வருஷம் ஆஃப்டர் தட் மெகா ஆக்ஷன் இந்த ஸ்குவாட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த மேட்சஸ் கூட ரொம்ப குரூஷலா வந்து அமைய போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நடந்த 3 மேட்ச் இருக்குல்ல, எல்லா ஹெவி வெயிட்ஸும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ஐபிஎல் டீம்ஸும் விளையாடிட்டாங்க, 2 பாயிண்ட்ஸ் எடுத்துறாங்க. இப்போ எல்எஸ்ஜி டெல்லி கேபிட்டல்ஸ் யாராவது ஒருத்தர் வின் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் எடுக்க போறாங்க. நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற ஒரு 2 டீம் விளையாடுவாங்க, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் எடுக்க போறாங்க. பஞ்சாப் கிங்ஸா இருக்கட்டும் இல்ல அதர் டீமா இருக்கட்டும். சோ அதனால இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் ஃபர்ஸ்ட் வீக்குங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுதுன்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்படியே அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் ஷார்ட்டா டிஸ்கஸ் பண்ணிடலாம். சோ டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் நான் இப்ப சொல்ல போறாங்க. இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு கருத்து. ஸோ ஐ வில் கோ வித் ஜேக் ஃப்ரேசர் மெகக் அண்ட் கேஎல் ராகுல்ங்க. நான் ஃபேஃப் டு பிளேசிஸ் நம்பர் 4ல விளையாடுவேன். அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா ஆடி இருக்காரு நம்பர் 4ல. சிஎஸ்கேக்கும் 2 இயர்ஸ் ஒரு டைம்ல 2013-14 ஆடி இருக்காரு. அவருக்கு அனுபவம் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஹோம் கேம்ஸ் எல்லாம் சின்ன கிரவுண்ட்ல தான் விளையாட போறாங்க விசாகப்பட்டினம், டெல்லி. ஸோ நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளேசிஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுப்பாருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஃப்ரேசர் மெகக், கேஎல் ராகுல் ஓப்பனிங். 3ல நான் அபிஷேக் போரல் விளையாடுவேன் பீங் லெஃப்ட் ஹேண்டர். 4ல ஃபேஃப் விளையாடுவேன். 5ல அக்சர் பட்டேல் கேப்டன். 6ல வந்து டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் 5 and 6 அது எப்படி வேணாலும் அவங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். 7ல அசுதோஷ் சர்மா, 8ல மிச்சல் ஸ்டார்க், 9ல குல்தீப் யாதவ், 10ல முகேஷ் குமார், 11ல நட்ராஜன் as an இம்பாக்ட் பிளேயர். அண்ட் பேட்டிங்ல இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா நான் கருண் நாயர் ஆட் பண்ணுவேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இதே மாதிரி டெல்லி போவாங்களா அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டெல்லி ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட். மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு நியூ பால்ல போட. முகேஷ் குமார் போன வருஷம் நியூ பால்ல சூப்பரா போட்டாரு. அண்ட் டெத்ல போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் நட்ராஜன். புரியுதா உங்களுக்கு? ஸோ தே ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன். மோஹித் சர்மா வந்து பேக்கப்ல இருக்காரு. ஸோ அவங்களோட ஓவரால் போலிங் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கு. 2 கன் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க, கேப்டன் அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் டீமா தெரியுது. ஸோ எப்படி இவங்க பேட்டிங் வந்து ஃபேர் ஆக போகுது இந்த டோர்னமெண்ட்ல? டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் கன்சிஸ்டன்டா இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாப் 4 போக சான்சஸ் இருக்கு. ஆனா என்னோட டாப் 4ல நான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியை ப்ரெடிக்ட் பண்ணல. பட் ஆஸ் அ பேட்டிங் யூனிட்டா இவங்க கிளிக் ஆயிட்டாங்கன்னா போதும், ஏன்னா இவங்க கிட்ட போலிங் இருக்கு. அதனாலதான் சொல்ல வரேன். சோ நெக்ஸ்ட் நம்ம எல்எஸ்ஜியோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். சோ நான் ஓப்பனிங்ல கண்டிப்பா ஏடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் தான் ஆடுவேன். நம்பர் 3ல ரிஷப் பண்ட், 4ல நிக்கலஸ் பூரான், 5ல டேவிட் மில்லர், 6ல ஆயுஷ் பதோனி, 7ல வந்து ஷபாஸ் அஹமத், 8ல ஷர்துல் தாக்கூர், 9ல ஆகாஷ் தீப், 10ல ரவி பிஷ்னாய், 11ல ஆகாஷ் சிங் as an இம்பாக்ட் பிளேயர். அண்ட் பேட்டிங்ல இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் பிளே அப்துல் சமாத். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வில் கோ வித் 4 ஃபாரின் பேட்ஸ்மேன்ங்க. ஒரே ஒரு ஃபாரின் பவுலர் தான் இருக்காரு, ஷமார் ஜோசப். அவரை விளையாடினாங்கன்னா செம்ம அடி வாங்குவாருங்க விசாகப்பட்டினம்ல. ஏன்னா அவர் டிபிக்கல் T20 பவுலர் கிடையாது. நீ தேவையில்லாம அவரை விளையாடினாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க எல்எஸ்ஜி. இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நீங்க ஏடன் மார்க்ரம் விளையாடுனீங்கன்னா என்ன ஆகுனா அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விளையாடி ஓப்பனிங்ல. பிளஸ் அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸும் சம்டைம்ஸ் யூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அர்ஷின் குல்கர்னி ஒரு டேலண்ட் தாங்க, அவரை கூட ஓப்பனிங்ல விளையாட சான்சஸ் இருக்கு எல்எஸ்ஜி. லாஸ்ட் டைம் அவர் வந்து பாத்தீங்கன்னா சரியா விளையாடல. அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான், போலிங் போடுவாரு, ஃபாஸ்ட் போலிங். பட் நான் என்ன சொல்லுவேன்னா முதல்ல உங்களோட பிளஸ் என்ன? பேட்டிங் தான். அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த 4 ஃபாரின் பேட்ஸ்மென்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா போலிங் எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட போறாங்க. ஏன்னா மைக் யாதவ் கிடையாது ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல. ஒரு பக்கம் அவிஷ் கானும் இன்ஜுரி, ஓகேங்களா?
அண்ட் ஷர்துல் தாக்கூர் உள்ள வராரு மோசின் கானுக்கு பதிலா. வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் சிங் லெஃப்ட் ஆர்ம் போலர் இருக்கிறாரு, அதை மீறி ஹங்கர் கேக்கர் இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? சோ கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு இந்தியன் போலர்ஸ். சோ அதை வச்சுதான் அவங்க ஓட்டணும். அப்படின்னும் போது பெட்டர் அவங்க பேட்டிங்கை ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கிறது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அவங்க அர்ஷின் குல்கர்னி வச்சு போலாம், ஷமார் ஜோசப் வச்சு விளையாடலாம், அது அவங்களோட இஷ்டம். நான் என்னோட பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷனை நான் கிளியரா சொல்லிட்டேன். சோ எல்எஸ்டி கிட்ட கண்டிப்பா அவங்களோட போலிங் ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். ரவி பிஷ்னாய் ஒருத்தர் தான் எனக்கு பார்க்கும்போது இல்ல ஒரு விக்கெட் டேக்கரா தெரியுதாரு தவிர வேற எந்த போலருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிற கூடிய ஒரு விக்கெட் டேக்கரா அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே பெருசா கிடையாது. எல்எஸ்டியோட மிகப்பெரிய பிளஸ் அவங்க பேட்டிங். கண்டிப்பா மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரான், டேவிட் மில்லர், வேற லெவல் ஃபயர் பவர். இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 4 பேர்ல 3 பேருக்கு கிளிக் ஆனா கூட பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க. ஆனா அந்த பெரிய ஸ்கோர் அடிச்சா அதை டிஃபெண்ட் பண்ண போலிங் இருக்கா, அங்கதான் எல்எஸ்டி மாட்டுவாங்கன்னு தோணுது. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் மைட் வின் திஸ். சொல்ல முடியாது, எல்எஸ்டி வின் பண்ணலாம். ஆனா என்னோட ப்ரெடிக்ஷன் ஐ எம் கோயிங் வித் டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த மேட்ச்ல. சோ இப்போ வந்து ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். சோ டெல்லில இருந்து முதல்ல நான் 6 பிளேயர்ஸ் எடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஜேக் ஃபேசர் மகக் பேட்ல படும் தோணுது. அட் த சேம் டைம் ஐ வில் கோ வித் கேஎல் ராகுல் as well as Tristan Stubbsக்கு பேட்ல படும் தோணுது. அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க் இவங்க எல்லாம் விக்கெட் டேக்கர்ஸ். அதுக்கப்புறம் எல்எஸ்டில 5 பிளேயர்ஸ் வச்சு நான் கண்டிப்பா போவேன். I will go with மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரான், டேவிட் மில்லர் அண்ட் ஒரே ஒரு போலர் தான் நான் போக போறேன், அது ரவி பிஷ்னாய். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா நீங்க இந்த 11 பிக் பண்ணி ஜாலியா விளையாடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ லீக் விளையாடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.